தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க, செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம புதிதாக டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம தமிழ் சார்ந்த அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும், குறிப்பாக டிஆர்பி செட்நெட் தேர்வுகளுக்காக ஒரு 8 நூல்கள் நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக வெளியிட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இந்த 8 நூல்களும் கொடுக்குறோம். இந்த 8 நூல்களும் கொடுத்து 100 தேர்வுகள் நம்ம வைக்கிறோங்க. அது குறித்த காணொளி தான் இந்த காணொளிங்க. இந்த 8 நூல்களில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த 100 தேர்வுகள் என்னென்ன தலைப்பிலான தேர்வுகள் என்பதையும் இந்த காணொளியில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த 8 நூல்களையும் நீங்கள் படித்து இந்த தேர்வு அட்டன் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் செட்நெட் தேர்வு தேர்ச்சி பெற முடியும். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நிச்சயம் தேர்ச்சி அடைய முடியும். ஏன்னா இதில் நம்ம எல்லா அலகுகளும் இடம்பெற அளவுக்கு தான் இந்த நூல்களும் இருக்குது. நம்ம வைக்கக்கூடிய தேர்வும் அந்த மாதிரி தாங்க. சப்போஸ் இதில் ஏதேனும் ஏதாவது ஒரு தலைப்பு விடுபட்டு போனாலும் அதை நம்ம தேர்வில் கொடுத்துட்றோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த ரொம்ப பயனுள்ள ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு நூல்லையும் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. இதில் முதல் முதல்ல நம்ம வெளியிட்ட அந்த நூலில் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்திலிருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் எல்லாம் ஒரு வினாவிடை வடிவில் கொடுத்துருக்கோம். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, ஒரு கேள்வி, அதாவது ஒரு வினா, அதற்கேற்ற விடை, இந்த மாதிரியான டைப்பில் நம்ம முதல் நூல் கொடுத்துருக்கோம். பின்னாடி அட்டவணையில் நம்ம நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த புத்தகத்தில் இல்லை, இது பின்னாடி அதனுடைய நம்ம PDF காட்டுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2வது புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நூல் சங்க இலக்கியத்திலிருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் இருக்கும். 2வது இந்த நூலில் தொல்காப்பியம், தமிழ்மொழி வரலாறு, இதழியல், இலக்கிய திறனாய்வு, இந்த 4 தலைப்பிலான வினாக்கள் அடங்கிய நூல் தான் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த 2வது நூல். கொஸ்டின் ஆன்சர் வினாவிடை டைப்பில். இப்போ நீங்கள் இதனுடைய பொருளடக்கம் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள்னு 3ஐயுமே பிரித்து கொடுத்துருக்கோம். தமிழ்மொழி வரலாறு, இலக்கிய திறனாய்வு, இதழியல், அது இல்லாமல் பின்னாடி பார்த்தோன்னா பல சொற்கள் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள், வழி மிகுமிடங்கள், மிகா இடங்கள், அடுத்தது தமிழ் இலக்கியத்திலிருந்து சில முக்கியமான மேற்கோள் பாடல்கள், பிறமொழி சொல், தமிழ் சொல், இந்த மாதிரி. இது இல்லாமல் பின்னிணைப்பு, இதெல்லாமே இந்த நூலில் அடங்கி இருக்குதுங்க. இப்போ நீங்கள் நான் ஒரே ஒரு இது மட்டும் 2-3 பக்கம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்களா, தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம பிரிச்சுருக்கோம். இந்த எழுத்ததிகாரத்தில் 9 இயல்வாரியாக நம்ம ஒன்வேர்டு கொடுத்துருக்கோம். இப்போ நூன்மரபுனா பாருங்கள், இதில் வினாக்கள் எப்படி கொடுத்துருக்கோன்ட்டு. அடுத்தது 2வது மொழி மரபு. இப்படி ஒவ்வொரு இயலாக பிரித்து தொகை மரபு, இந்த மாதிரி நம்ம எழுத்துக்கு மட்டும் இவ்வளோ வினாக்கள் இதெல்லாமே பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப டெப்த்தாக இருக்கும். வினாக்கள் தரமானதாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் இந்த புத்தகம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. புதிதாக இப்போ செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், நண்பர்கள் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த காணொளி. இதை நம்ம அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம். இது எழுத்து. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி சொல்லதிகாரம் பாருங்கள். சொல்லதிகாரத்தில் நம்ம கிளவியாக்கம் தொடங்கி ஒவ்வொரு இயல்வாரியாக நம்ம ஒன்வேர்டு, அதாவது வினா விடை, வினா விடை, இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தொல்காப்பியம் முழுமையாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ரொம்ப இப்போ எத்தனை வினாக்கள் பொதுவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள், இதில் ஒரு 840 வினாக்கள் இதில் கொடுத்துருக்கோம். மொத்தம் 840 வினாக்கள் இருக்குது. ரொம்ப விரிவாகவே நம்ம இதில் கொடுத்துருக்கோம் தொல்காப்பியம். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்மொழி வரலாறு. தமிழ்மொழி வரலாறு பொறுத்த வரைக்கும் சக்திவேல் ஐயா புத்தகம், தேப்பூமி அவர்களுடைய புத்தகம், அகத்தியலிங்கம் அவர்களுடைய புத்தகம், இதிலிருந்தெல்லாம் வினாக்கள் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மொழி வரலாறு சார்ந்ததுக்கு. ஸோ இதுலேயும் நம்ம எல்லாமே டெப்த்தாக கொடுத்துருக்கோங்க. ரொம்ப விரிவாகவே இருக்கும். இதில் வினாக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு 519 வினாக்கள் இந்த மொழி வரலாறு சார்ந்ததில் இருக்குங்க. அடுத்தது இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வு நம்ம தாயை ஞானமூர்த்தி ஐயா அவர்களுடைய புத்தகத்திலேருந்து இது நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இதற்கு அடுத்து பார்த்தோன்னா இதழியிலிருந்து நம்ம வினாக்கள் கொடுத்துருக்கோம். 4வது பகுதியாக இதழியிலேருந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பின்னாடி பல சொல் ஒரு பொருள், இதெல்லாம் நம்ம நெட் தேர்வில் கேட்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இதை தனியாக பாருங்கள். பின்னிணைப்பிலே நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். வழிமிகுமிடம், வழிமிகா இடம். அடுத்தது முக்கியமான மேற்கோள் பாடல்கள். இப்போ உதாரணத்துக்கு இதில் பாருங்கள், தமிழ் இலக்கிய பாடல்கள்னு சொல்லிட்டு இதில் முக்கியமான மேற்கோள் பாடல்கள். அப்போ முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான், மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டான், இந்த மாதிரி. இதில் யார் பாடியது அப்படிங்கிறது, அதாவது இலக்கியம் மட்டும் இல்லை, இலக்கியம் இலக்கணம் சார்ந்த
முக்கியமான மேற்கோள் பாடல்கள் எல்லாமே இதில் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வருது அப்படின்னா, இருங்க, இது ஒரு 290 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 290 மேற்கோள் பாடல்கள் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பின்னாடி பிறமொழி சொல்லுக்கான ஏற்றது தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டவணை போட்டு இதில் பின்னாடி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பின்னிணைப்பு சில இதெல்லாம் விடுபட்டு போனதெல்லாம் பின்னிணைப்பில் நம்ம கொடுத்துருக்கோங்க நிறைய. அதில் புறப்பொருள், அடுத்தது தண்டி அலங்காரம், இது மாதிரி கலந்து இதில் இருக்கக்கூடிய விடுபட்டு போன செய்திகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இது 2வது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது புத்தகம் 3வது புத்தகம் நம்ம பார்க்கும் பொழுது இதில் என்ன உள்ள விஷயம் அப்படிங்கும் பொழுது, முக்கியமாக சங்க இலக்கியம் அகநானூறு புறநானூறு சார்ந்த செய்திகளை மிக விரிவாக நம்ம இந்த நூலில் கொடுத்துருக்கோம். இந்த நூல் முழுக்க அகநானூறு புறநானூறு இந்த 2 நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப விரிவானா இது ஒரு ஆராய்ச்சி முறையில் அது மாதிரி நம்ம தேடி தேடி எடுத்து கொடுக்கப்பட்ட செய்திகள் இதில் இருக்குது. இப்போ எடுத்த உடனே பாருங்கள், அகநானூறு பாடிய புலவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து எங்கெங்கெல்லாம் போர் நடைபெற்றுச்சு, பாடல் பாடிய பெண்பார் புலவர்கள் யார், பாடல் பாடிய வேந்தர்கள் யார், அகநானூறு குறிப்புகள் எப்படி தொகுத்திருக்கிறாங்க, அகநானூற்றில் அதிக பாடல்களை பாடிய புலவர்கள் யார், எங்கெங்கெல்லாம் போர் நடைபெற்றுச்சு, புகழப்பட்ட மன்னர்கள் யார் அப்படின்னு முன்பகுதியில் ஒரு அட்டவணை மிக டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒன்வேர்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அகநானூறு குறித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் பின்னாடி புறநானூறுக்கும் இப்படி அகநானூறுக்கு கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி புறநானூறுக்கு இதே அட்டவணையெல்லாம் ஆரம்பித்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த புத்தகம் நீங்கள் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த அகம்புறம் சார்ந்த செய்திகளை எழுதுறதுக்கு இது மிக 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 பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்கும். ஏன்னா இந்த நூல் முழுக்க இந்த 2 நூலை பற்றி தான் கொடுத்துருக்கோம். பின்னாடி நம்ம பாருங்கள், பாடல் பாடிய வேந்தர்கள்னு சொல்லிட்டு பேராகிராஃப் டைப்லேயும் கொடுத்துருக்கோம். நம்ம பின்னாடி பேராகிராஃப் டைப்பில் நிறைய விஷயம், பாடல் பாடிய வேந்தர்கள், புறநானூற்று வேந்தர்கள் யார் அப்படிங்கிறத அவங்கள குறித்த செய்திகளை நம்ம பாயிண்ட்டாக போட்டு போட்டு இதில் கொடுத்துருக்கோங்க. இது இல்லாமல் இப்போ அகம்புறம் சார்ந்தது இல்லாமல் பின்னிணைப்பில் நம்ம அதில் முதல் நூலில் 2வது நூலில் ஏதாவது விடுவிட்டு போன செய்திகளில் அடுத்தடுத்த நூலில் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். அதில் புறப்பொருள் வெண்பாமலை பாருங்கள், புறப்பொருள் வெண்பாமலை, யாப்பருங்கல காரிகை, ஸோ இதெல்லாம் முதல் நூல்லே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதில் விடுபட்டு போனது இதில் கொடுக்குறோம். நம்ம இது தண்டி அலங்காரம் கொடுத்துருக்கோம். 8 தொகையில் இருந்து சில 8 தொகையில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, இதில் இருக்கிற செய்திகள் எல்லாம் பின்னிணைப்பில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐங்குறுநூறு, கலித்தொகையில் முக்கியமான பாடல் வரிகள் இதெல்லாம் நம்ம மிக விரிவாக இந்த நூலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பொருணராற்றுப்படையதல் கொடுத்துருக்கோம், மலைபடுகிடாம் பற்றிய செய்தி கொடுத்துருக்கோம், 12 திருமுறைகள் அதிலிருந்து மேற்கோள் பாடல்களை நம்ம கொடுத்துருக்கோம், சிலப்பதிகாரம், கவிதை இலக்கியம், சிறுகதை, இந்த மாதிரி பின்னணிப்புலையும் இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப பயனுள்ளது ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. பகுதி 3 சரிங்க. அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா பகுதி 4. இது 1லிருந்து 10 வரைக்கும் அழகு டிஆர்பிக்காக போட்டது. இப்போ டிஆர்பிக்கு படிக்கிறதும் நம்ம நெட் செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை ஒத்து போகிறது. இப்போ நெட் செட் தேர்வுக்கான சிலபஸ் டிஆர்பி விட அதிகம். எங்கே வந்து இதில் வித்தியாசப்படும்னா இந்த தொல்லியல், சுவடியியல், நாணயவியல் இந்த பகுதிகளெலாம் பிஜிடிஆர்பியில் அதாவது நடந்து முடிந்த தேர்வுக்கான சிலபஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், அது வரைக்கும் இல்லை. மற்றதெல்லாம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இந்த தொல்லியல், நாணயவியல், சுவடியியல், தமிழக வரலாறு பண்பாடு இதெல்லாம் மற்றதெல்லாமே காமனாக இருக்கக்கூடியது தான். இதில் ஒன்வேர்டு தாங்க. இது நம்ம வினா கேட்டு அதுக்கான விடை அழகு 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியது. இதில் நம்ம மிக தெளிவாக இதுலேயும் நிறைய விஷயங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. மொழி வரலாறு தொடங்கி இக்கால இலக்கியம் வரை, அதில் இலக்கணம், இலக்கியம் எல்லாம் உட்பட மிக தெளிவாக இதில் நிறைய மேற்கோள் பாடல்கள், ஏன்னா பாடல் வரிகள் நிறைய கேட்குறாங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் நம்ம இதில் தெளிவாக கொடுத்துருக்கோம். புத்தகமே 4. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் 5. இது நல்ல பெரிய புத்தகங்க. இதுவும் அழகு 1லிருந்து 10 வரைக்கும் மிக டெப்த்தான வினா. அதாவது இதுக்கு முன்பு நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சினுடைய வினாக்களை தான் நம்ம அப்படியே புத்தகமாக போட்டிருக்கோம் சரிங்களா. இதில் நீங்கள் பொருளடக்கத்தில் பாருங்கள், மொழி வரலாறு தொடங்கி ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், 14 கீழ்கணக்கு, அடுத்தது இலக்கணம், உரைநடை, பக்தி இலக்கியம், மெய்ப்பாடு தனியாக, அப்புறம் இலக்கிய வரலாறு, நாடகம், தோற்றம், வளர்ச்சி, சொற்றொடரமைப்பு, இந்த மாதிரி நிறைய தலைப்புங்க. 21 தலைப்புகள் அடங்கியது. இது வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து நம்ம கேட்டுருவோம். அதுலேயே நம்ம விடை கொடுத்துருக்கோம். ரொம்ப அதாவது பக்கமே பாருங்கள், இவ்வளவு கொஷின் ஆன்சர் உங்களுக்கு இதை படித்தாலே போதுமானதுங்க. கிட்டத்தட்ட 314 பக்கங்கள் இருக்குது. இவ்வளவு வினாக்கள்
அத்தனையும் தரமான வினாக்களாக நம்ம கொடுத்துருக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் சில காணொளிகள் சில யூடியூப்பில் நம்ம இந்த புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே அவங்க காப்பி பண்ணி அப்படியே அச்சு பிசகாமல் அப்படியே இந்த பக்கத்தையே வச்சு ஸ்கேன் பண்ணி சில யூடியூப்லாம் போடுறாங்க. ஏதோ அவங்க எடுத்த மாதிரி அந்த மாதிரிலாம் போடுறது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஓகே, அதில் நம்ம ஒன்றும் இல்லை, போட்டு போகிறாங்கன்னு விட்டுறது தான். இந்த புத்தகம் ரொம்ப நல்ல பயனுள்ளது ஒரு புத்தகம், பகுதி 5ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 6வது புத்தகம் முழுக்க முழுக்க அகநானூரை பற்றிய பேராகிராஃப் டைப்பில், இது ஒன் வேர்டு கிடையாதுங்க, இது ஒரு ரிசர்ச் புத்தகம் தாங்க. பேராகிராஃப் டைப்பில் ஒரு அகநானூரை நீங்கள் 400 பாடல்களை படித்ததில் என்னென்ன செய்திகளை இருக்குதுங்கிறத மிக தெளிவாக நம்ம அகநானூரில் விழாக்கள், என்னென்ன விழாக்கள் அகநானூரில் சொல்லப்படுகிறது, திருமண முறை எப்படி அகநானூரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வழிபாடுகள் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள், அரசர்கள் போர்கள் என்னென்ன யார் யார் அரசர்கள் என்னென்ன போர் அவங்க போய் நிறைய இருக்குங்க. அதில் போர்கள் குறுக்கை பரந்தலை, வாகை பரந்தலை போர், பாழி பரந்தலை, பருவூர் பரந்தலை, எழினிக்கும் மத்திக்கும் நடந்தது, கழுமலப்போர், இந்த மாதிரி நிறைய போர்கள். அதை எடுத்துக்காட்டு, பாடல் எண் எல்லாமே, பாடியவர் யார் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கொடுக்குறோம். அடுத்து அகநானூரில் இருக்கிற குறுநில மன்னர்களை பற்றிய செய்தி, மூவேந்தர்களை பற்றிய செய்தி, அகநானூரில் விலங்குகள் பறவைகள் எப்படி அவங்க அதை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க, குற்றங்கள் தண்டனைகள் பற்றி என்னென்ன விஷயம் அதில் இருக்குது, மகளிரை பற்றிய செய்தி, என்னென்ன மரங்கள் என்னென்ன செடி கொடிகள் இருக்குது, என்னென்ன விளையாட்டுகள் விளையாண்டுருக்கிறாங்க, உறவு பிணைப்பு எப்படி இருக்குது, நம்பிக்கைகள், அந்த கால நம்பிக்கைகள் என்ன, அறப்பண்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நில மக்கள், அதாவது உழவர்கள், வேடர்கள், ஆயர்கள், பரதவர்கள், இவர்களை பற்றிய செய்தி, இதெல்லாமே கூத்தர்கள், கோசர்கள், இன்னும் பல தொழில் புரிந்தவர்கள் பற்றிய செய்தி, என்னென்ன நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்குது, குடவோலை முறை, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பின்னிணைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள், இப்போ பாண்டியரை பற்றி அதாவது அகநானூரில் என்னென்ன பாண்டிய மன்னர்கள் வந்திருக்காங்க, பாடப்பட்டிருக்காங்க, அந்த பாடல் எண் என்ன வரிகள், இது அதே மாதிரி பாண்டியர், சோழர், சேரர், அப்புறம் என்னென்ன ஊர் சொல்லியிருக்காங்க, என்னென்ன துறைமுகங்கள் இருக்கு, அந்த மாதிரியான செய்தி, குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் யார் பாடுனா, அவங்கள பாடல் என்னென்ன, பாடல் வரி என்ன, அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் அலசி ஆராயாமல் எல்லாமே உங்களுக்கு கையில் எடுத்து கொடுக்குற மாதிரிங்க. என்னென்ன மலைகள், என்னென்ன ஆறுகள் பற்றி சொல்லியிருக்காங்க, என்னென்ன இசைக்கருவிகள், பாடியவங்க யார், பாடிய புலவர்கள், என்ன பாட்டு, எத்தனாவது பாட்டு, இப்படி எல்லா விஷயமும் இதில் பின்னாடி நம்ம அட்டவணையில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த நூல் நீங்கள் கல்லூரி டிஆர்பிக்கு படிக்கிறவங்க அகநானூரை பற்றி நீங்கள் எழுதணும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னா இந்த புத்தகம் மிக 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 உங்களுக்கு பயனுள்ளது ஒரு புத்தகமாக இருக்குங்க. இந்த அகநானூறு வாழ்வியல் களஞ்சியங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 7வது புத்தகம் இப்போ நம்ம புதிதாக இப்போ போட்ட புத்தகம் பகுதி 1. இதில் நம்ம ஒரு இலக்கிய வரலாறு மாதிரிங்க, ஒரு இலக்கிய வரலாறு மாதிரி சங்கம் தொடங்கி இக்கால இலக்கிய வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பின்னணிப்பில் நிறைய அட்டவணை, நிறைய செய்திகள் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தவர்களுக்கு இதனுடைய விஷயம் தெரியும். இக்கால இலக்கியத்தில் இப்போ செட்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ பொது உடைமை எழுத்தாளர்கள், தேசிய இயக்கம், முற்போக்கு இயக்கம், திரைப்பட பாடலாசிரியர்கள், அடுத்தது மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், புதின எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது பெரிய லிஸ்ட் இருக்குங்க. இந்த இக்கால இலக்கியத்துக்கு அவ்வளவு செய்திகளையும் நம்ம இதில் தொகுத்து கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம ரொம்ப விரிவாக இதில் கொடுத்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே பாருங்கள், இந்த மலைபடுகடா மட்டும் பாருங்கள். நீங்கள் மலைபடுகடாம அதை படிச்சிங்கன்னா அந்த வரிகளை அது இருக்கிற செய்தியெல்லாம் அப்படியே பேராகிராஃப் டைப்பில் மிக தெளிவாக நம்ம பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். மிக தெளிவாக பாயிண்ட் போட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இந்த புத்தகம் கிட்டத்தட்ட இந்த புத்தகங்களுடைய பாருங்கள் 408 பக்கம் இருக்குதுங்க. இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம். ஸோ இதுவும் உங்களுக்கு நம்ம இதோடைய தரோம். அது கடைசியாக ஒரு 8வது புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொள்குறி வகையில் இருக்கக்கூடியது, 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கக்கூடியது. இதில் கொஷின் ஆன்சர் தாங்க இது முழுக்க. இது ஒரு 148 பக்கம், 1050 வினாக்கள் இருக்குங்க. மொத்தம் இந்த 8 புத்தகங்கள், இந்த 8 புத்தகம் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு கொடுக்குறோம். அதாவது 100 வினாக்கள் மொத்தம், 100 வினாக்கள் இல்லை, மன்னிக்கணும், 100 தேர்வுகள். இதில் ஒரு புத்தகம் மட்டும் இல்லை, 100 தேர்வுகள் கொண்ட இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஒவ்வொரு தேர்வுக்கும் குறைந்தது 30 வினாக்கள் இருக்குங்க. சில இதுக்கு அதிகபட்சமாக 30 to 50, அதாவது 30 to 50, ஆனால் குறைந்தபட்சம் 30 வினாக்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் இருக்கும். அடுத்து 100 இந்த மாதிரி 100 தேர்வுகள், மொத்தம் 100 தேர்வுகள், ஒவ்வொரு தேர்வுக்கும் 30. அப்போ இந்த 8 புத்தகங்கள் நம்ம கொடுத்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். இப்போ ஒரு வினா, சில பேர்கிட்ட நாங்கள் இந்த 8 புத்தகம் வாங்கிட்டோங்க,
எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த 8 புத்தகங்களுக்கு பதிலாக நம்ம சிற்பி அவர்களுடைய பதிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் இலக்கிய வரலாறுன்னு சொல்லிட்டு 3 பாகங்கள் அடங்கி பெரிய தொகுப்புங்க. அருமையான புத்தகம் அந்த இலக்கிய வரலாறு, புதிய தமிழ் இலக்கிய வரலாறு 3 பாகங்கள். அந்த 3 பாகங்கள் கொண்ட, ஏன்னா அதுவே 2000 ரூபாய் வருதுங்க. அந்த 3 நூல்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். 2 ஆப்ஷன். ஒன்று, இந்த 8 நூல்களை வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இதற்கு பதிலாக அந்த நூல்கள் வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த தேர்வினுடைய என்னென்ன தலைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்வு அப்படிங்கிறதுக்கு முன்பாக நம்ம இந்த முதல் நூலை பார்த்துடலாங்க. இப்போ முதல் நூல் நம்ம போட்ட முதல் நூலில் என்ன பொருளடக்கத்தில் பாருங்கள், இதெல்லாம் தான் நம்ம இருக்குங்க. இதெல்லாமே ரொம்ப விரிவாக நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நன்னூல் அப்படின்னா எழுத்து சொல்லிருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் ஒன் வேர்டு அந்த மெத்தடில் ஒரு மதிப்பெண் வினாவிடை வடிவில் நம்ம கொடுத்துருக்கோம். நன்னூல், அகப்பொருள் விளக்கம், புறப்பொருள், யாப்பு, தண்டி, தொல்காப்பியம், இலக்கணம் அனைத்தும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 2ஆம் பகுதியில் தொல்காப்பியத்தை மிக விரிவாக கொடுத்துருக்கோம். இது முதல் பகுதியிலையும் தொல்காப்பியம் கொடுத்துருக்கோங்க. அப்புறம் 8 தொகை, 10 பாட்டு, நீதி இலக்கியம், 12 திருமுறைகள், ஆழ்வார்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இப்போ ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், சிற்றிலக்கியங்கள், உரையாசிரியர்கள் பற்றி நிறைய வினாக்கள் கொடுத்துருக்கோம். தனிப்பாடல் புலவர்கள், கிறிஸ்தவர் தமிழ் தொண்டு, இஸ்லாமியர் தமிழ் தொண்டு, புதினம், சிறுகதை, நாடகம், கவிதை, நாட்டுப்புறவியல், பின்னிணைப்பாக நிறைய கொடுத்துருக்கோம். சூடாமணி நிகண்டிலேருந்து தொகைச்சொற்கள், நிரல்படுத்துக, அப்புறம் அட்டவணையில் நிறைய செய்திகள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முதல் புத்தகத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த 8 நூல்களையும் இப்போ நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக இந்த 8 நூல்லையும் இப்போ இந்த இதிலேருந்து சில பகுதிகளை மட்டும் பார்ப்போம். முதல் நூலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அங்கே உரையாசிரியர்கள் பற்றி பார்க்குறீங்க. உரையாசிரியர்களில் நிறைய நம்ம உரையாசிரியர்கள் நூலிலிருந்து தான் இதெல்லாம் எடுத்திருக்கோம். நம்ம இந்த எடுக்கப்பட்ட வினாக்கள் எல்லாமே மூல நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது தான். இலக்கிய வரலாறு வச்சு எடுத்தது கிடையாதுங்க. எல்லாமே மூல நூல்கள். இப்போ உரையாசிரியர் பற்றி சொல்லணும்னா உரையாசிரியர் அந்த உரையாசிரியர்கள் நூலை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம உரையாசிரியர்கள் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு வினாக்கள். நீங்கள் இதை படித்தீங்கனாலே போதுமானது. அவ்வளோ விஷயம். இந்த 8 நூல்களையும் நல்லா நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக கண்டிப்பாக நீங்கள் செட்நெட் தேர்வை தேர்ச்சி பெறுவது மிக மிக எளிமை. அதே மாதிரி தனிப்பாடல் புலவர்களை பற்றியும் கொடுத்துருக்கோம். இது முதல் நூல்கள், முதல் நூலில் இருக்கக்கூடிய செய்தி. சரிங்க, இப்போ நம்ம இந்த டெஸ்ட் என்னென்ன தலைப்புங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இது செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு. சரிங்களா? இது அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, இந்த டெஸ்ட் பேட்ச் அவங்களுக்கு, இது பிஜிடிஆர்பி எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் பயனுடையதாக இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதியோட இது முடியுதுங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இந்த 8 நூல்கள் கொடுக்குறோம். இந்த 100 தலைப்பிலான தேர்வுகள் வைக்கிறோம், 100 தேர்வுகள் வைக்கிறோம். இதெல்லாமே நமக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியோடு இது நிறைவடைகிறது. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அதோட இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டுங்க. இப்போ இதில் தலைப்பு பார்ப்போம் என்னென்னுட்டு. 8 தொகையில் ஆரம்பிக்குது. எட்டு தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், பிற காப்பியங்கள், பக்தி இலக்கியத்தில் சைவம் வைணவம் தனியாக, சித்தர் பாடல், தனிப்பாடல் திரட்டு, சிற்றிலக்கியங்கள், உரையாசிரியர்கள். அடுத்து இக்கால இலக்கியத்தில் பொது உடைமை, திரைப்பட பாடலாசிரியர்கள், அகவைய கவிஞர்கள் பிரிக்கிறோம். நம்ம சிறுகதைகள்லேயே 3 டெஸ்ட் வைக்கிறோம். புதினங்கள். இது இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நம்ம இதில் கொடுக்குறோம், யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நாடகங்கள், அயலக தமிழ் இலக்கியங்கள், பயண இலக்கியம், கடித இலக்கியம், தன்வரலாறு, உரைநடை எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள், நன்னூலில் எழுத்து சொல், புறப்பொருளில் 3 தேர்வு, யாப்பருங்கலக்காரிகையில், தண்டி அலங்காரம், பாட்டியல் நூல்கள், இலக்கணம் தனியாக, இலக்கண உரையாசிரியர்கள் கொடுக்குறோம், மொழி வரலாறு கொடுக்குறோம், நிகண்டுகள், அப்புறம் திறனாய்வுலேருந்து நிறைய தேர்வு வச்சுருக்கோம். தமிழக வரலாறு பண்பாடுலேருந்து நிறைய தேர்வு வச்சுருக்கோம். அடுத்து தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல் அது தனியாக, நாட்டுப்புறவியல்லேருந்து நிறைய தேர்வு, இதழியல்லேருந்து, தமிழ் ஊடகங்கள். இது பார்த்திங்கன்னா இது வரைக்குமே தனித்தனி தலைப்பில் 90 தேர்வு வந்துருச்சுங்க. 90 தேர்வு. அதுக்கப்புறம் ஒரு 3 தேர்வு திருப்புதல். இதையே ரிவிஷன் பண்ணுறோம். கொடுக்கப்பட்டதையே கலந்து ரிவிஷன் ஒரு 3 தேர்வு. அப்புறம் பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து நம்ம ஒரு 4 தேர்வுகள் வைக்கிறோம். கடைசியாக இறுதியாக முழு தேர்வு. டோட்டலாக அந்த 10 அழகையும் கலந்து
ஒரு ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி 3 ஃபுல் டெஸ்ட், மொத்தம் 100 தேர்வுகள் வைக்கிறோங்க. அலகு வாரியாக 100 தேர்வு நம்ம வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடக்குறிப்பு இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த 8 நூல்கள் இதை படித்து கொண்டாலே போதுமானது. கண்டிப்பாக செட்நெட் தேர்வு பாஸ் பண்ணுறதுக்கு இந்த 8 நூல்களும் இந்த தேர்வும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். இதுக்கான கட்டண தொகை நம்ம 5000 ரூபாய் வாங்குறதுக்கு இந்த 100 டெஸ்ட் பேட்ச், அது இல்லாமல் அந்த 8 புத்தகங்களும் நம்ம இதோட சேர்த்து கொடுக்குறோம். சப்போஸ் இந்த 8 புத்தகம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா புதிய தமிழ் இலக்கிய வரலாறு பகுதி 1, 2, 3 இந்த 3 தொகுதிகள் அடங்கிய இந்த நூல்களை நம்ம இதுக்கு மாற்றாக கொடுக்குறோம். ஒன்று இந்த 8 நூல்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்த நூல்கள் வாங்கிக்கலாம். இல்லை நூல்கள் எதுவும் வேண்டாம், அங்கே டெஸ்ட்டு மட்டும் கலந்துக்கோம்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இல்லைங்க. நூல்களோடு சேர்ந்து தான், ஏன்னா இந்த நூல்கள்லேருந்து தான் நம்ம டெஸ்ட்டு வைக்கணும். ஸோ கையில் நூல்கள் வேண்டும் அவசியம். இந்த நூல்களோடு சேர்ந்து தான் இந்த டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது ஜூன் 30 நிறைவடைகிறது. அதுக்கு மேலே கிடையாது, அதுக்கு மேலே தொடர முடியாதுங்க. நீங்கள் சேர்றது ஜூன் 30 வரைக்கும் இந்த தேர்வுகளை எழுதிக்கலாம். தினம் ஒரு தேர்வாக நம்ம இதில் போடுறோம். இதில் உங்களுக்கே டேட்டு கொடுத்துருப்போம், எப்போ அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடியே முடிச்சுருவோம். நம்ம இதில் 30 இருக்குது, அதுக்கு முன்னாடியே, அதாவது மே மாதம் வரைக்கும் இதில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்க, இதுதான் நம்ம இந்த காணொளியில் சொல்ல வந்த செய்தி. இதுதான் செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நூல்களும் நம்ம கொடுக்குறோம், 100 தரமான வினாக்களை கொண்ட 100 தேர்வும் நம்ம வைக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு தேர்வையும் 2 முறை நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதியதை அதில் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப எத்தனை முறை வேணால் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் இந்த தேர்வு நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் இப்போ ஒரு 30 வினாவும் 30 வினாவும் எழுதி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்த உடனே ரிசல்ட் காட்டிடும். நீங்கள் எந்த வினா தவறு பண்ணியிருக்கீங்க, எது சரியாக எழுதியிருக்கீங்க, சரியான ஆன்சர் எது அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஒவ்வொரு வினாக்களுக்கு கீழே பின் குறிப்பில் சொல்யூஷனில் நம்ம இந்த எந்த பக்கத்துலேருந்து இந்த வினா எடுத்திருக்கோம் அந்த புத்தகம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் கொடுப்போம். ஸோ நீங்கள் அதில் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சரிபார்த்துக்கலாம். இந்த புத்தகத்துலேருந்து இந்த வினா எடுத்திருக்காங்க, மூல நூல்கள்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சரிபார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் இப்போ எழுதுகிறவங்கள நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க எப்படி அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு இது பயனுடையதாக இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நம்ம அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், நம்ம தொடர்பு எண் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இதை நம்ம தொடர்பு எண்ணுங்க. ஸோ இந்த 2 எண்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சேரணும்னு விரும்புகிற நண்பர்கள் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பாருங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.